பாருங்கள். 3x minus 24/5 y plus 3/5 equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். என்ன ஈக்குவேஷனில் 25/5 இருக்குது, இங்கே 3/5 இருக்குது, எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். இதை சிம்பிளிஃபை பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படின்னா காமன் ஃபேக்டரை எடுத்து அதை டிவைட் பண்ணணும், இல்லைன்னா மல்டிஃபை பண்ணியாச்சுன்னா அந்த டேர்ம்ஸ் எல்லாம் போயிடும். இப்போ இதை என்ன பண்ணணும்னா 5/3ஆல் எல்லாத்தையுமே இது பண்ணுங்கள். 5/3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 5/3 இதை 5/3 இது 5/3ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா இது சிம்பிளிஃபை ஆகிரும். அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனை வந்து என்ன பண்ணலான்னா நம்ம காமன் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணலாம். காமன் கோஎஃபிஷியன்ட் ஏதாவது ஒரு நம்பரை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு நம்பரை வச்சு டிவைட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படின்னா நான் அப்போ டிவைட் பண்ண பார்த்தீங்களா, இப்போ 10x ப்ளஸ் 60y மைனஸ் 70 இஸ் ஈக்குவல் டு 0 இப்படி இருக்குன்னா இது ஏன் 10 60 70 இருக்குன்னா டிவைடட் பை 10 போட்டாச்சுன்னா திஸ் இஸ் நத்திங் பட் x ப்ளஸ் 6y மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. இது எப்படி இருக்கு? இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துடணும். ரைட்டா? டைரெக்டாக இந்த மாதிரி ஃபார்ம் கொடுத்துருந்தா பிரச்சனை கிடையாது. சப்போஸ் இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டாக கொடுத்துருந்தா, கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா தெளிவான ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்துடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த டிவைடர்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்துடணும். இதுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது. என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டண்ட்டை பாருங்கள். இந்த கான்ஸ்டன்ட் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், 3/5 எடுக்கணும்னா என்ன பண்ணணும், 5/3ஆல் பெருக்குனா இந்த 3/5 வந்துடுமா, கேன்சல் ஆகிடுமா? அப்போனா இந்த 5/3ஆல் எல்லாமே மல்டிப்ளை பண்ணுங்க. இதை 5/3ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? இப்போ 5/3 3x மைனஸ் 5/3 24/5 y ப்ளஸ் 5/3 மல்டிப்ளைடு பை 3/5. மல்டிப்ளை பண்ணணும், ஒரு டாட் போட்டால் போகும். ஒரு டாட் ரைட். இப்போ இந்த 3 எடுத்தாச்சுன்னா 5x மைனஸ் 5 எடுத்துட்டு 8y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு? இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து இப்படி மாற்றிடணும். இது வந்து கன்ஃபியூஸாக இருக்குது. இது வந்து கிளியராக இல்லை. ரொம்ப இது எப்படி இருக்குது, கிளியராக இருக்குது பார்த்தீங்களா? அதனால் இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மாற்றிடணும் ஈக்குவேஷனை. இதுவும் சேம் தான். இப்போ ஈக்குவேஷன் இப்படி மாறுறதுனால இதுவும் டிஃப்ரெண்ட் கிடையாது. இந்த ஈக்குவேஷன் சேம் தான். இந்த ஒரு லைனை நம்ம வந்து கிராஃபில் ட்ரா பண்ணியாச்சுன்னா இந்த லைன் ஒன்று தான், இந்த லைன் ஒன்று தான். இதே ஈக்குவேஷன் தான் இது. புரியுதுங்களா? இந்த ஈக்குவேஷனுக்கு எந்த வேறுபாடும் வித்தியாசமும் கிடையாது. ரைட்டா? அதனால இந்த ஈக்குவேஷனில் டிவைடட் பை இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், 5/3ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா இதையும் 5/3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 0 தான் வரும். ரைட்டா? அதனால தான் அதை அப்படியே விட்டாச்சு. ஓகே, 0வாக இருக்குது. ரைட்டா? ஒரு சைடு பண்ணால் இன்னொரு சைடு பண்ணணும். ரைட்டா? கான்செப்ட் அதுதான். ரைட்டா? இப்படி சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது ஈக்குவேஷன், லீனியர் ஈக்குவேஷன் ஈஸியாக இருக்குது. ரைட்டா? இதுலேருந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு 2 பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை கொடுத்துட்டு அதை வந்து நம்ம எப்படி வந்து கிராஃபில் ட்ரா பண்ணி எப்படி XYயை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 6, 2x minus 3y equal to 12. இதுதான் 2 ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷனை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் கிராஃபில். இப்போ கிராஃப் போட்டாச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போடுறோம். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு ஒரு வேல்யூ இருந்தால் தான் இன்னொரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, இந்த ஈக்குவேஷன் வாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1, இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்டா? இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 6. இப்போ எப்படின்னா 3y ஈக்குவல் டு 6 மைனஸ் எக்ஸ், y ஈக்குவல் டு 6/3
மைனஸ் எக்ஸ் பை 3, ரைட்? இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 3. இப்போ கிராஃபிக்கல் மெத்தடில் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஒய் வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சு வைங்க, ரைட்டா? இப்போ அப்படி தான் செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 6, 3y ஈக்குவல் டு 6, இந்த பக்கம் போகும்போது மைனஸ் எக்ஸ், ரைட்டா? அப்போனா 3 டிவைடட் பண்ணுங்க, 3 டிவைடட் பண்ணியாச்சுன்னா இப்படியே நம்ம எழுதலாம். இந்த ஸ்டெப்பு கூட தேவையில்லை, இது என்ன பண்ணலாம்னா y ஈக்குவல் டு 6 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 3, ரைட்டா? அதுதான் ஒய், ரைட்டா? இப்போ இதுக்கும் ஒய் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனுக்கு ஒய் கண்டுபிடி, இந்த ஈக்குவேஷனுக்கு ஒய் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஒய் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை முதல்ல போடுவோம். 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 12 மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் 2x, ரைட்? இப்போ 3y is equal to minus 12 plus 2x, y equal to 2x minus 12 divided by 3. இதில் ஏதாவது சந்தேகம் வருதா உங்களுக்கு? இப்போ பாருங்க, 2x minus 3 is equal to 12, இதான ஈக்குவேஷனில் இருக்கு. இது என்ன பண்ணால் மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு, இதை இந்த பக்கம் கொண்டு வரும்போது 12 அப்படியே இருக்குது, மைனஸ் 2xாக மாறிடுது, ரைட்டா? இதை ப்ளஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ நான் இதை மைனஸ் பண்ணால் இங்கேயும் மைனஸ் ஆகும், இங்கேயும் மைனஸ் ஆகும், பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், ரைட்டா? அப்போனா 3y ஈக்குவல் டு மைனஸ் 12, ஏன்னா ப்ளஸ் 12 வந்து மைனஸ் 12ஆக மாறிடும். எப்படி மைனஸ் 12ஆக மாறிடும்? இங்கே வந்து மைனஸ் 2x வந்து ப்ளஸ் 2xாக மாறிடும். அப்போ நான் 2x ப்ளஸை வந்து முதல்ல போட்டுவிட்டேன். 2x மைனஸ் 12 இஸ் 3. இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு புரியுதானே பாருங்கள், ரைட்டா? இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு புரியுதா இல்லைன்னா எழுத வாங்க. இன்னொரு நாள் எழுதுறேன் பாருங்கள். மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் 2x, ரைட்டா? வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். இங்கே வந்து ப்ளஸ் ஆக்கணும்னா இங்கே மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆயிரும், மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது, ரைட்டா? இப்போ இதை ப்ளஸ் ஆக்குறோம். 3y is equal to minus 12 plus 2x. ஜஸ்ட் சைனை வந்து சேஞ்ச் பண்ணுறோம், ரைட்டா? இதில் எப்படி மைனஸை ப்ளஸ் பண்ணுறோமோ அதான் ப்ளஸை மைனஸ் ஆக்கிட்டோம், மைனஸ் ப்ளஸ். இது கரெக்டு, இதுவும் ஈக்குவல் தான், சேம் தான். இது வேற கிடையாது, ரைட்டா? இந்த இதில் எழுதுறேன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எப்படி மைனஸ் ப்ளஸ் ஆக்குறது ப்ளஸ் மைனஸ் ஆக்குறதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ y ஈக்குவல் டு ப்ளஸ்ஸை முதல்ல கொண்டு வந்துருங்க. 2x மைனஸ் 12 டிவைடட் பை இந்த 3 கீழே கொண்டு போனால் 3, இதுதான் y இந்த ஈக்குவேஷனுக்கு, ரைட்டா? இந்த ஈக்குவேஷனுக்கு y என்ன, இந்த ஈக்குவேஷனுக்கு y வரும். இப்போ கிராஃபிக்கல் மெத்தடில் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த y வேல்யூ தெரியுமா, இந்த y வேல்யூ இதெல்லாம் எடுத்துடலாம்ல, அனுப்பிச்சிடலாம், ரைட்டா? இது வந்து இப்படி போடுங்க. இப்படி போட்டு x is equal to 0, அப்போ இங்கே 0 போடுங்க. இந்த x வந்து வேல்யூ வந்து 0னா அப்போ y எவ்வளோ இருக்கும்? x வந்து 0னா 6 டிவைடட் பை 3 is equal to 2, கரெக்ட்? x is equal to 2னா உங்களுக்கு வராது, ஏன்னா இதில் வந்தது, இதில் வந்து ஹோல் நம்பர் இல்லை, இண்டிஜுவல் இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், x equal to 3ன்னு வச்சுக்கலாம், ரைட்டா? இங்கே 3, அப்போ நான் 3 by 3 is equal to 1, y வேல்யூ 1, ரைட்டா? இப்போ 6 வச்சுக்கலாம். 6 x வேல்யூ 6னா 6 minus 6 equal to 0. 0 divided by 3 equal to எவ்வளவு? 0. 6 minus 6 is equal to 0. Anything 0 divided by anything is 0. ரைட்? அதான் போட்டிருக்காங்க, கரெக்டா? அப்புறம் இந்த ஒய்ல இருக்கக்கூடியதுல அந்த எக்ஸ் வேல்யூ வந்து ஆட் பண்ணணும், இங்க வந்து போடணும், இங்க போட்டு அதனுடைய ரிசல்ட்டை கண்டுபிடிச்சு இங்க எழுதணும், ஒய் வேல்யூ என்னன்னு எழுதணும். அதான் புரியுதா உங்களுக்கு? இதை பிளாட் பண்ணலாம். இப்போ இதுதான் எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சு போச்சு, ஒய் வேல்யூ தெரிஞ்சு போச்சு. இதை வச்சு நம்ம பிளாட் பண்ண வேண்டியதான். எப்படி பிளாட் பண்றதுன்னா ஒன்று கண்டுபிடிக்கலாம் பாருங்க.
கரெக்ட். இப்போ பாருங்க, இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நான் திரும்பவும் சொல்றேன், இந்த ஈக்குவேஷன் 1, இந்த ஈக்குவேஷன்ல ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சொல்லியிருக்கேன். இந்த ஒய் வேல்யூ இந்த ஃபார்மேட் இருக்குது. இந்த ஃபார்மேட்ல எக்ஸ் போட்டு, எக்ஸ் இங்க இருக்குது, எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கணும். 0 கொடுத்தாச்சுன்னா இது ஒய் வேல்யூ வந்து 2 வரும். இந்த இதில் எக்ஸ் வேல்யூல 0 போட்டாச்சுன்னா இதில் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணியாச்சுன்னா ஒய் சிக்கல் 0 வரும். எக்ஸ் வேல்யூ வந்து 3, இங்கே 3 போட்டாச்சுன்னா இது ஒய் சிக்கல் 1. இங்கே எக்ஸ் வேல்யூ 6 போட்டாச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு 0. அப்போனா நம்ம எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சு போச்சு, ஒய் வேல்யூ தெரிஞ்சு போச்சு. நம்ம வந்து ட்ரா பண்ணிடலாம், லைனாக ட்ரா பண்ணிடலாம். பாருங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ 2. இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு 2, ரைட்டா? அப்போனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 1. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த இருக்கு, செகண்ட் பாயிண்ட் இந்த இருக்கு, மூணாவது பாயிண்ட் என்ன? 6 0, x is equal to 6, y is equal to 0 இங்க. அப்பனா இந்த லைன் இதுதான். ஸ்கேல் வச்சு அப்படியே டிரா பண்ணிட வேண்டியதான். இந்த லைன் தான் என்னது? x plus 3y equal to 6, ரைட்டா? ஒரு லைன் டிரா பண்ணியாச்சா? அதே மாதிரி இதுக்கு இந்த இதுக்கு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அடுத்த லைன் டிரா பண்ணணும். அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 2x minus 12 divided by 3. இப்போ எக்ஸ் வேல்யூ 0, எக்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் வந்து 0 போட்டுருங்க. எந்த இதுக்கு எடுத்தாலும் 0 போட்டுருங்க. எக்ஸ் வேல்யூ 0 போட்டாச்சுன்னா எக்ஸ் 0 போட்டாச்சுன்னா -12 divided by 3 is equal to -4, ரைட்? அடுத்தாப்புல எக்ஸ் வேல்யூ 3னா இங்க 6னா -6 divided by 3 is equal to -2, ரைட்டா? இந்த ரெண்டு வேல்யூ போதும், இந்த ரெண்டு வேல்யூ போதும். இந்த ரெண்டு வேல்யூ வச்சு பிளாட் பண்ணுவோம், ரைட்டா? x is 0, y எவ்வளவு? -4, இங்க பாயிண்ட். அடுத்தாப்புல x is 3, y is -2. இந்த பாயிண்ட். அப்பனா நம்ம ஸ்கேலை வச்சு என்ன பண்ணுங்க, நீங்க இப்படியே டிரா பண்ணுங்க, இப்படியே டிரா பண்ணுங்க. டிரா பண்ணா இந்த இடத்துல மீட் ஆகுது, இதுதான் ரிசல்ட். அப்பனா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இன்டர்செக்ட் ஆகுது. அப்பனா இந்த ஈக்குவேஷன் வந்து இன்டர்செக்ட். அப்பனா இன்டர்செக்ட் என்னது? கன்சிஸ்டன்ட். இன்டர்செக்ட்னாலே கன்சிஸ்டன்ட் தான். கன்சிஸ்டன்ட்னா என்ன? ஒன்றும் பயப்படாதீங்க. கன்சிஸ்டன்ட்னா எக்ஸ் வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கலாம்னு அர்த்தம். எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு எக்ஸ் வேல்யூ என்ன, ஒய் வேல்யூ என்ன? இந்த கிராஃபிக்கல் மெத்தட், இப்போ கிராஃபிக்கல் மெத்தட் எக்ஸ் வேல்யூ என்ன, ஒய் வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும். அதானே இப்போ கண்டுபிடிச்சாச்சு. என்ன? 6 இருக்கா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6, ஒய் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட் எங்க? x is equal to 6, இந்த 6ல இருக்கு. y equal to 0 தானே? இது 0 தானே? y ஆக்சிஸ்ல 0, ரைட்டா? 0. இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர் ஃபார் திஸ் ஈக்குவேஷன். இது வந்து கிராஃபிக்கல் மெத்தட்ல ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, ரைட்டா? அர்த்தமெட்டிக் கால்குலேஷன் பிரகாரம் நம்ம எப்படி நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி x y கண்டுபிடிக்கலாங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம், ரைட்டா?